சீப் வச்சிருப்பான். விட்டுட்டு போன சொத்தை நம்ம லிஸ்ட் போடும்போது ஒரு சீப்பையும் சேர்த்து சொல்ல மாட்டோம். அதெல்லாம் சொத்துல வராது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, என்னென்ன விட்டாங்க அவ்வளவையும் சொல்லுவோமே ஒருத்தர் நினைக்குவாரு. அவர் என்ன செய்வாருன்னா, குண்டூசில இருந்து செருப்பு வரைக்கும் எழுதுவாரு. நாம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, அதெல்லாம் சொத்துல சேர்க்க வேண்டியது இல்ல. சொத்துன்னா என்ன? ஒரு வீடு, ஒரு குதிரை, ஒரு குடிசை, இது ப்ராப்பர்ட்டிஸ். இதான் ஒரு மனிதன் சம்பாதிச்சது. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த செகண்ட் ஹேண்ட் பொருளை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சொத்துங்க மாட்டாங்க. இது முரண்டு நீங்க எடுத்துக்கிற கூடாது. அவங்க ஒரு மனிதன் சொன்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சட்டை போட்டிருப்பாரு, ஒரு மணியம் போட்டு சொன்னதுல சில விஷயங்கள்லாம் விடுபட்டு இருக்கும். ஒரு பாய் இருக்கத்தான் செய்யும், ஒரு கட்டல் இருக்கத்தான் செய்யும். நாம ப்ராப்பர்ட்டிஸை பேசக்கூடிய நேரத்தில் பெருமதியானதை நாளை சொல்லுவோம், பெருமதி இல்லாத விட்டுருவோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெருமதியானது பெருமதி இல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல யாருடைய விஷயத்தை சொன்னாலும் 4 விதமான செய்திகள் வரத்தான் செய்யும். இதை நம்ம முரண்பாடா எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன பேசுறதுன்னு கேட்டா, இந்த சீப்புக்கு என்ன மதிப்பு போட போறீங்க? நீங்க ஒரு சீப்பு ஒன்று விட்டுட்டு போனாங்கன்னு இருக்கு, அதுக்கு என்ன மதிப்பு போடலாம்? யூஸ் பண்ண சீப்புக்கு ஒன்றும் போட இயலாது. யூஸ் பண்ண செருப்பு, பழைய செருப்பு ஒன்று போட்டு போயிருக்கிறாங்க, அதுக்கு என்ன மதிப்பு போடலாம்? சொத்துக்கு மதிப்பு போடுறது என்ற வகையில் சொல்றது. ஒரு நூல்ல நீங்க 5000 தான் மதிப்பு வரும்னு சொல்லிக்கிறீங்க, இப்ப 10,000 வரும்னு சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நான் சொல்லும் பொழுது 15,000 கூட சொல்லுவேன். இந்த மதிப்பு நானா போடுற தீர்மானம். உனக்குதா? அன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5000 சொன்னா இன்னைக்கு நான் 5000 சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன செய்யும், இன்னைக்கு உள்ள ரூபாயோட கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 10,000 மதிப்புள்ள சொத்து விட்டு போனார்னு சொல்லுவேன். அடுத்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ஆம்பூருக்கு வருவேன், ஒரு 15,000 சொத்தை விட்டு போனார்னு சொல்லுவேன். ஐயா எந்திரிச்சு என்னங்க போன தடவை 10,000 இந்த வருஷம் 15,000 கேட்க முடியுமா? நாம போடக்கூடிய மதிப்பு அது. இந்த ரூபாய் அந்த காலத்தில் இல்ல. இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ரூபாய்கள் அந்த காலத்தில் இல்ல. நாமளா என்ன செய்யறோம், இந்த கட்டில, இந்த குதிரை, இதுக்கெல்லாம் என்ன மதிப்பு போடலான்னு பார்த்து, இது நாம சொல்லக்கூடிய மதிப்பீடு தானே தவிர, மதிப்பீடுகள்ல 10,000க்கு உள்ள இருக்கும்னு சொல்றோம். 5,000 கூட 10,000க்கு உள்ளதான். ஒரு நேரத்தில் 5,000 சொல்லுவோம், 8,000 சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, லட்சம் லட்சமா கோடி கோடியா அவர் திரட்டி வைக்கவில்லை. அதான் பாயிண்ட். அதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஒரு 10,000 கூட தேராது, 10,000க்கு உள்ள இருக்குமோ, 5,000 கூட 10,000க்கு உள்ளதான். அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதை பொய் நீங்க எடுத்துக்க கூடாது. ஒரு மனிதன் அவனா சொல்லக்கூடிய ஒரு மதிப்பீடு, அது நானா சொல்ற மதிப்பீடு. சரித்திரம் வரும்போது சார் அது கரெக்டா இருக்கணும். எதுங்க சரித்திரம்? இது நீங்களா சொல்றதுன்னு இல்ல. இல்ல, மதிப்பு நம்ம தானே போடுறோம். இல்ல இப்ப நானும் கூட நான் இஸ்லாமத்தை ஜைனுல பார்த்தோ இல்ல இங்க இருக்கிறவங்கள பார்த்தோ நான் இஸ்லாமத்தை தவிர போறது கிடையாது. இஸ்லாமத்தை உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் இஸ்லாம ஆக போறது கிடையாது. இப்பவே நான் சுன்னத்து செஞ்ச ஆளு, விருத்தசேதம் செய்தவர். காரணம் என்ன தெரியுமா, எனக்கு இஸ்லாம் ஒரு பிடிப்பு வந்துருச்சு. ஒரே ஒரு கடவுள், அவனுக்கு நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, உறக்க இல்ல, இல்ல பொண்டாட்டி இல்ல, பொழுது இல்ல, எல்லாமே அந்த கடவுளுக்கு நான் அடிப்பணியணும். கரெக்டா இருக்கணும் தகவல். எனக்கு இன்னும் அமல் செய்ய முடியும், நல்ல காரியம் செய்ய முடியுதோ இல்லை எனக்கு இதுவரை தெரியல. ஏன்னாக்கா எனக்கு வயசு ஜாஸ்தி ஆகி போச்சு. மரபுனாலேயோ இல்ல தடுமாற்றத்தாலேயோ பலவீனத்தினாலேயோ என்னால எதுவுமே செய்ய முடியறதில்ல. காரணம் என்னன்னாக்கா, நான் இது மலகத்தெல்லாம் கழிக்கும் போது ரைட் லெப்ட்ல போயிருந்தேன், ரைட்ல அதே பழக்கம் தான் எனக்கு வருது. காரணம் என்னக்கா, அது பழக்கத்திலே வந்தது. என்னுடைய மூதாதையர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய சுத்தம், என்னுடைய பந்தம், என்னுடைய சமூகம் எல்லாமே பல கடவுளையும் பல சாமி சடங்கு அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு அதே சரித்திரம் வர. நான் என்ன சொல்றேன்னா, சரித்திரம் என்பது குதிரை, குடிசை இதை விட்டுட்டு போனாங்கிற சரித்திரம். அதுல யாரும் கற்பனை செய்யல. ஒரு குடிசையை விட்டு போனாங்க, ஒரு குதிரையை விட்டு போனாங்கிறது சரித்திரம்.
அதுக்கு என்ன மதிப்பு இருக்குங்கிறத நம்மளா சொல்றது, நல்லா விளைக்கணும். அதுல வந்து நீங்க மனிதன் நம்ம தான் மதிப்பு போடணும், அதை நீங்க குறை சொல்ல முடியாது. குதிரைக்கு ஒரு குதிரையை 2 குதிரைன்னு சொன்னா நீங்க பொய்க்கலாம். என்ன சரித்திரத்துல கை வைக்கிறாங்களாம். ஒரு குடிசை விட்டுட்டு போயிருக்கும் அரண்மனை விட்டுட்டு போனாருன்னு சொன்னா அதை நீங்க கற்பனைங்களாம். இதுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு உங்கள்ட்ட கேட்டா எவ்வளவு மதிப்பு போடுவீங்க நீங்க? இதுக்கு மதிப்பு என்னன்னு கேட்டா என்ன செய்வீங்க? இந்த டெக்னாலஜி படிச்ச கொடுத்துறாருன்னா இது ஒரு 2000 ரூபாய் இருக்கும் பாரு. ஒரு சாதாரண ஆள் நம்ம சாதாரண மைக்கு நினைச்சிட்டு ஒரு 200 ரூபாய் இருக்குமோ. இதுக்கு மதிப்பு போடுற ஆளை ஒரு ஆள் 2000 ரூபாய் பாரு, ஒரு 200 ரூபாய் பாரு. மதிப்பு போடுவது என்பது மைக்குங்கிறத வந்து வேற மாதிரி மாற்றி சொல்லக்கூடாது. ஒரு மைக்கு இருந்தது, இதான் சரித்திரம். இந்த மைக்குக்கு என்ன மதிப்பு என்பது நீங்கள் நானும் தீர்மானிக்கிறது. நான் சொல்றது மதிப்பு நான் போட்டது நபிகள் நாயகத்துக்கு இப்ப என்ன மாதிரி நான் விஷயம் பொருளை சொல்றேன்ல, பொருள்ல வந்து குதிரை குடிசை நீங்க சீப்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. இதுல கற்பனை ஒண்ணும் கிடையாது, இதுல முரண் கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப உதாரணமா கேட்கறேன், இந்த மேடையில் உள்ள சாமான்லாம் எவ்வளவு தேரும்னு கேட்கறேன். எல்லாரும் ஒரே மதிப்பு சொல்லுவீங்களா? ஒரு 10 கேட்போமா? ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவோம். அதனால மதிப்பு போடுதல் என்பது நாம் செய்யற வேலை. அது சரித்திரம் என்பது அந்த உள்ள செய்தியை கரெக்டா சொல்லிவிடணும். இது இவ்வளவு இருக்கும் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து இது. அவ்வளவுதான். நம்பர் 2 வணக்கம், விஜயகுமார். எல்லா பொருளும் நாம் நம் தூதர்களை தெளிவான சான்றுடன் அனுப்புடன் மனிதர்கள் சமநிலை பேணுவதற்காக அவர்களுக்கு வேதத்தையும் தராசையும் அனுப்பினோம். வேதம் சொல்லுகிறது, எப்போதெல்லாம் அறம் குலைந்து மரம் மிகுகிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்வேன். இது கீதை சொல்லும் பாதை. சரி, நான் வானத்தை உயர்த்தி தராசை நிறுவினேன், நீங்கள் சமநிலை தவறக்கூடாது என்பதற்காக. அளவில் வரம்பு மீறாதீர்கள், சமநிலையை கெடுக்காதீர்கள். குர்ஆன் சொல்லும் பாதை. மனிதன் இயற்கையின் ஒரு அங்கம், அவனும் சமநிலை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றல்லவா போதிக்கிறது குர்ஆன். சரிங்க. இயற்கையில் இதேபோல் முரண்களை சமன் செய்யும் இயக்கம் தானாகவே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சரிங்க. எனவே முரண்கள் இல்லையே முன்னேற்றம் இல்லை, அதான் உண்மைங்க. சரிங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதன் உண்மை நிலை நன்கு அறிந்து விசாரித்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் நீங்கள் தெரியாதனமாக ஏதேனும் ஒரு கூட்டத்தினருக்கு தீங்கிழைத்துவிட்டு பின்னால் வருத்தப்பட்டு விடாதீர்கள். குர்ஆன் போதிக்கிறது, ஏதாவது தீங்கிழைத்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப இஸ்லாம் என்கிற ஒரு நிஜ நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கு. எது நிஜ நெருக்கடி? எது நிஜ நெருக்கடி? நீங்கள் என்ன தீங்கு செய்திருக்கிறீர்கள்? அதுக்கு நான் என்ன அதுக்காக என்ன சொல்றது? அது சொல்ல போனா நமக்கு அதுக்கு என்ன நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க? சமநிலை என்ன சமநிலைப்படுத்த போறீங்க? ஏதேனும் தெரியாதனமா யாராவது உங்களுக்கு ஒன்று சொன்னீங்க. இப்போ நிகழ்காலத்தில் மன்னராட்சி இல்லைங்க, டெமோக்ராட்டிக்ல நிறைய நிகழ்வுகள் நடந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது தெளிவாக சொல்லணும். இல்ல, அது நீங்க சொல்லணும். இல்ல இதுக்கு பதில் நீங்க சொல்லணும். பதில் நான் சொல்றேன், நான் சொல்லக்கூடாது. பதில் தான் நான் சொல்றேன். நீ என்ன கேட்கறீங்கிறது தெளிவா சொல்லுங்க. அதை என்ன கேட்கறது என்னன்னா, இப்ப என்ன கேள்வி, அது கேள்வி மக்களுக்கு தெளிவா இருந்தாலும் நல்லா இருக்கு. தீர்வு என்பது இந்த நாட்டில் ஒரு பெரிய பிரிவினைவாதம் நடந்தது. அது ஒரு பெரிய தீங்கல்லவா? தேச பிரிவினையை பத்தி கேட்கறீங்க. வேற அது ஒண்ணுதானே, வேற இருக்கா? அதுக்கு முன்னாடி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது இந்த நாட்டில் தேசம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக முகலாய சாம்ராஜ்யம் இங்க இந்தியாவில் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் என்னன்னு தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் என்னன்னு தெரியாம இங்க முகலாய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டது. அதன் மூலம் இஸ்லாம் என்கிற மதம் நிறைய பேருக்கு கிடைச்சது. இஸ்லாம் என்கிற இனிய மார்க்கம் நிறைய பேர் கிடைச்சது. அதுல மாற்று கருத்து ஏதும் இல்லை. ஆனால்
டெமோக்ராட்டிக் மன்னராட்சி என்பது வேறு. அப்ப மன்னராட்சியில தான் வந்து இஸ்லாமிங்கிற மார்க்கமே தோன்றியது. அதுக்கப்புறம் அடிமை ஆட்சி நடந்தது. இப்போ வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரில ஒரு பிரிவினைவாதம் வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான தீயவர்கள் கொடுக்கக்கூடிய, அதாவது தேவையில்லாத விஷயங்கள், மற்ற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை புண்படுத்தும் அளவுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி மார்க்கம் வந்து நெறி தவறி போகிறது. அதனால தீயவர்கள் வந்து சொல்ற பாதையில வந்து நீங்க போறதுனால நீங்க போறீங்கன்னு நம்ம சொல்ல வரலங்க. அந்த மாதிரி வேதம் சொல்லப்படி வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் என்ன நடந்து கொள்கிறீர்கள்? ஐயா வந்து அழகான கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க உள்ள கிடக்கையில உள்ளது. இப்ப நம்ம நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல மதத்தவர்கள். அதுல வந்து நம்ம தேசத்தை பிரிவினை 2 நாடாக ஆக்கியதற்கு வந்து முஸ்லீம்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிடுச்சுல, ஒரே நாடா இருந்தது வந்து இப்ப 2 நாடா ஆயிடுச்சு. அப்போ அது ஒரு தீங்கு. அதுவும் சேர்ந்திருந்தா இன்னும் பெரிய நாடாக ஒரு வலிமையா இருந்திருக்கும். அதுதானே, அது ஒரு தீங்கான ஒரு காரியம் நிகழ்ந்திருக்கிறது. அதை நீங்க என்ன எப்படி அதை ஏத்துக்கிறீங்களா, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணு கேட்கிறாரு. அதுபோக இங்க வரக்கூடிய செய்திகள்ல அங்க அப்படி இந்த தாக்குதல், அங்க இந்த தாக்குதல், அங்க அந்த அடிதடி கலாட்டா கலவரம், இது மாதிரியான செய்திகளும் வருகிறது. அதான் வருது அதான் வருது. அதுல சமுதாயமும் முஸ்லிம்களும் செய்ததாக இஸ்லாம் சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது. அதுதான் ஒரு ஒளி தெளிவா கேட்கணும் ஒரு சொன்னேன். அது நானே சொல்லிவிட்டு தெளிவா. சரி, இந்த 2 விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப நாடு முழுவதும் நடக்கக்கூடிய பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகள் பற்றிய ஒரு பார்வையை, இஸ்லாத்தின் பார்வையையும், இந்த தேசம் பிரிவினை அடைஞ்சது இல்லையா, அது பற்றிய ஒரு பார்வையும் இப்ப சொன்னா ஐயாவுடைய அந்த கேள்விக்கு தெளிவாயிடும். இப்ப நாடு வந்து விடுதலை அடைவதற்கு முன்னாடி வெள்ளையர்கள் காலத்துல இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்தது. இப்ப இருக்கிற இந்தியா, இப்ப இருக்கிற பாகிஸ்தான், இப்ப இருக்கிற பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்தது. அன்றைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வேண்டும் என்று ஜின்னா சாஹிப் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டாங்க, தேசத்துக்கு விசுவாசமா இல்லாம போயிட்டாங்க என்பது ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த பாகிஸ்தான் பிரிவினை என்ன முறையில் நடந்தது என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவது, இங்க உள்ள முஸ்லிம்கள் வந்து அந்த பாகிஸ்தான் பிரிவினையை ஆதரித்தவர்களா எதிர்த்தவர்களா என்பது 2வது விளங்கிக் கொள்ளணும். 3வது, இந்த பிரிவினைக்கு வந்து முஸ்லிம்கள் காரணமா இருந்தார்களா, மற்றவங்க அதுக்கு வந்து ஊக்குவிப்பா இருந்தாங்களா என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்காங்க, இந்த பாகிஸ்தான்ல இப்ப யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பிரிவினைக்கு முன்னாடி உள்ள இந்தியாவில் இருந்த அந்த பாகிஸ்தான்ல இருந்தாங்க. பிரிஞ்சது எப்படி பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, நம்ம பஞ்சாப் மாகாணம் இருக்கு பாருங்க, பஞ்சாப்ங்கிற ஒரு மாகாணம், அந்த மாகாணம் வந்து இப்ப இருக்கிற பாகிஸ்தானும் பஞ்சாபும் சேர்ந்து ஒரு பஞ்சாப். நல்ல விளைக்கிறது. இப்ப இருக்கிற பாகிஸ்தான் நாடு இருக்குது, அது வந்து நம்ம பஞ்சாபுடைய பாதினம். இப்ப நம்ம நாட்டுல பஞ்சாப் இருக்கு பாருங்க, இந்த பஞ்சாப் மாகாணத்தினுடைய ஒரு பாதி பஞ்சாப் என்று இங்க இருக்கிறது, இன்னொரு பாதி பாகிஸ்தான் என்று இருக்கிறது. 2ம் சேர்ந்து ஒரு ஸ்டேட். இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள 2ம் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டா இருந்தது. அதுல இப்ப பாகிஸ்தான் இருக்கிற அந்த பஞ்சாப் பகுதியில முஸ்லிம்கள் பெருவாரியா இருக்கிறாங்க, ரொம்ப கணிசமான அளவில் இருக்கிறாங்க. இந்த பஞ்சாப்ல, இது மேற்கு பஞ்சாப் இங்க இருக்குது, கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப் அங்க போயிடுச்சு. அந்த மேற்கு பஞ்சாப்ல வந்து முஸ்லிம்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க, கிழக்கு பஞ்சாப்ல இந்துக்களும் சீக்கியர்களும் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தேசம் பிரியும் பொழுது அந்த மண்ணில் உள்ள அப்படி இருந்துக்கிட்டான். நல்லா விளைவிக்கணும். பாகிஸ்தானை உண்டாக்குறதுக்கு ஆம்பூர்ல இருந்து யாரும் போய் நம்மளுக்கு குடியேறவில்லை, வாணியம்பாடியில இருந்து யாரும் பாகிஸ்தானுக்கு போய்விடவில்லை, மதுரையில பிறந்த எந்த ஒரு முஸ்லீமும் முட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நாடு உண்டாவதுன்னு போகவில்லை. அந்த மண்ணில் பிறந்தவன் அந்த மண்ணிலேயே இருக்கிறான், நம்ம அறுத்து கொடுத்துருக்கிறோம். நல்லா விளைவிக்கணும். அறுத்து கொடுக்காட்டி இங்க இருந்திருப்பான். இப்ப நாட்டை அறுத்து கொடுக்கும் பொழுது இப்ப பாகிஸ்தான் இருப்பாங்க, அந்த மண்ணில் இருந்த மக்கள் அப்படியே இருந்து கொண்டாங்க, யாரும் மண்ணை விட்டு போகல. அப்ப கொடுத்தவர்கள் குற்றவாளிகளை தவிர இங்க இருந்து போய் அசம்பிள் ஆகி போய் பாகிஸ்தான் உண்டாங்க. நல்லா விளைவிக்கணும்.
இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் போய் ஒரு காலி இடத்தை காட்டி இதுல முஸ்லீம்கள் எல்லாம் அசம்பிள் ஆகும் சொல்லி அப்படி உண்டானதல்ல பாகிஸ்தான். இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தால் இப்ப வாணியம்பாடி இருக்கு. ஆமா, வாணியம்பாடி ஒரு முஸ்லீம்கள் அதிகமா உள்ள ஊரு. அதுக்கு பக்கத்துல திருப்பூர் இருக்கு, திருப்பத்தூர், அது இந்துக்கள் அதிகமாக ஊர்ல. இது ரெண்டும் ஒன்னா இருக்கும் பொழுது ரெண்டு அறுக்கிறோம். அறுத்தோம்னா வாணியம்பாடி இங்கிட்டு திருப்பூர் அங்கிட்டு போயிடும். அறுத்துட்டா கூட வாணியம்பாடியில் உள்ள வாணியம்பாடியில் இருப்பான், திருப்பத்தூர்ல உள்ள மக்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்ப நம்ம பிரிச்சு கொடுத்த நேரத்துல இந்தியா முழுசும் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் படையெடுத்து வீடு வாசல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு இந்த தேசம் வேணாம், நாங்க பிறந்த மண் வேணாம், எங்களுடைய ஊர் வேணாம் என்று யாரும் போகவில்லை. அவங்க சுயநலத்துக்காக அரசியல்வாதிகள் பிரிச்சாங்க, அறுத்தாங்க. அவங்க அதே இடத்துக்கு தான் நிற்கிறாங்க, பிரிக்காட்டல் அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவன் வீடு அவன் வாசல் அவன் சுத்தம் இருக்கும் பொழுது அதுதான் இருந்து ஆகணும். அப்படி போயிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் விளைவிக்கணும். அதுக்கடுத்து இப்ப வங்காளதேசம் இருக்குல்ல, மேற்கு வங்காளம் நம்ம நாட்டில் இருக்கு ஒரு மாநிலம். இந்த மேற்கு வங்காளம் ஒரே வங்காளமா இருந்துச்சு. அந்த வங்காளத்தை பாதியை அறுத்து அதையும் பாகிஸ்தான் ஆக்கினாங்க. வங்காளத்தை பாதி மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டு கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தான். சம்மதம் இல்லை, அதுவும் பாகிஸ்தான். வங்காளத்தை ரெண்டு துண்டா அறுத்து அந்த கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. மேற்கு வங்காளத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேற்கு வங்காளம் தான், கிழக்கு வங்காளம் எங்க இருந்தா இல்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா இருக்குது, பஞ்சாப் இருக்குது, ரெண்டுக்கு தொடர்பே கிடையாது. அப்ப இந்த வங்காளத்தை பாகிஸ்தானோட சேர்ந்துருக்க மாட்டேன்னு சொல்லி முக்கியபுரம் வங்காளம் அது தனி நாடா பின்னாடி பங்களாதேஷ் ஆகுது. அந்த பங்களாதேஷ் இருக்கிறது பாகிஸ்தான் இருந்து சொல்ல வர்றாங்க. இரண்டு மாநிலங்களை ரெண்டு அறுத்து கொடுத்ததுல அந்த வழிநடத்திய தலைவர்களுக்கு குற்றம் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர மக்கள் மீது எந்த குற்றம் கிடையாது. நம்மள இந்த ஆம்பூர் அப்படி தனியா நாட்டை விட்டு பிரிச்சு மொத்தமா தனித்தாங்க மக்களுக்கு குற்றவாளி ஆகும். நம்ம ஊர்ல இருக்கோம், நீங்க அறுத்து விட்டு தனியா விட்டுங்க. நான் என்ன செய்யறது? ட்ரெயின் போய்கிட்டே இருக்கிறது, கடைசி பெட்டியை கட்டி விட்டு போயிட்டாங்க. பெட்டியில உள்ள குற்றவாளி ஆவானா? பெட்டி கட்டி விட்டு போயிட்டீங்க. அதனால மக்களுக்கு எந்த குற்றம் அப்படின்னாங்க. ஒரு ஆளும் நாங்க போகவே இல்லை. எங்களுக்கு மாமா மச்சான் யாரும் பாகிஸ்தான்ல கிடையாது. எங்க சொந்தக்காரங்க முன்னோர் யாராவது போயிருக்காங்க, போனது கிடையாது. லட்சத்துல ஒன்றுங்கிற கணக்குல கொஞ்சம் பேர் போனாங்க. போய் இன்னும் அகதியா இருக்காங்க. ஒரு முகாஜிருக்கு பாகிஸ்தான்ல, அவங்க இன்னைக்கு அகதிகளா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப குறை. லட்சத்துல ஒரு திருப்பதியில் ஒருத்தர் போயிருப்பான். இப்படித்தான் போய் இதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் விலகி கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, மக்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, இந்த பிரிச்சாங்கல்ல தலைவர்கள், பிரிச்சதுக்கு ஜின்னா கேட்டார், தனியா பிரிச்சு கொடுத்து கேட்டார். ஜின்னா எதை கேட்டாருன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய பரந்த நாட்டுல அவர் தனித்தலைவர் ஆகுறதா இருந்தா முடியாது. இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு நாட்டுல அவர் ஒரு பிரதமர் ஆக முடியுமா? முடியாது. அவர் கேட்டாருன்னா, நம்ம முஸ்லீம்களை மட்டும் தனியா பிரிச்சுக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னா நம்ம ஒரு தலைவர் ஆயிடலாம்னு அவர் கனவு கண்டார். அதே நேரத்துல இங்க உள்ள ராஜாதி மாதிரியான அறிஞர்களும் அந்த RSS என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, பிரிச்சு கொடுத்துதான் தீர்வு. என்ன பிரிச்சு கேட்டது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ராஜாஜி பிரிச்சு கொடுக்க சொன்னதை மறந்துக்கிறோம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, பிரிச்சு கொடுக்காமல் இருந்தால் இப்ப பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல சேர்த்தீங்கன்னா ஒரு 25 கோடி மக்கள் இருக்காங்க. 25 கோடி மக்கள் இங்க இருந்தாங்க, இந்தியாவில் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு கேரள ஒரு 50 பெரும்பான்மை ஆயிடும். அவங்க நாளைக்கு ஆட்சியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி தனியா வச்சு விட்டாதான் நமக்கு நல்லதுன்னு நினைத்து கொண்டு ராஜாஜியும் அந்த பிரிவினையை ஆதரித்தார், கொடுக்கணும்னு சொன்னார். ஜின்னாவும் கேட்டார், அவன் தப்பு சுயநலன்னு கேட்டார். ஜின்னா தன்னுடைய தான் ஒரு தலைவனாக வேண்டும் என்பதற்காக ஜின்னா கேட்டதும் தப்பு. ஜின்னா கேட்டார்ல, இங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஆதரிக்க கொடுத்துருப்பானா? ராஜாஜி கொடுக்க சொன்னாரு. RSS தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் எதை கொடுக்க சொன்னாங்க? கொடுக்க
ஏன்னு கேட்டா அப்பதான் வந்து கூடுதல் சின்ன மைனாரிட்டியா முஸ்லீம்கள் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 60-40 கணக்கு வந்துருவாங்க. இப்பதான் ஒரு 20 வந்தாங்க. 60-40 இந்துக்கள் 60 முஸ்லீம்கள் 40 அவர் சமமான ஒரு இணக்கமான சமம் வந்துருக்கிறாரு. அதனால பிரிச்சு கொடுங்க என்று இவங்களும் கேட்கவில்லையானால் அவர்கள் பிரிச்சு கொடுக்க முடியாது. அவர் பிரிச்சதுல வந்து இந்து மக்களுக்கோ முஸ்லிம் மக்களுக்கோ கிடையாது. ஆனால் இந்து மதத்திலே முஸ்லிம் மதத்திலே இருக்கிற தலைவர்கள் இருப்பார். அது இன்னைக்கு நம்ம குற்றவாளிகள் இணைந்து இருந்தால் இன்னும் இந்த நாடு சிறப்பாக இருந்திருக்கும். ராணுவத்துக்கும் நம்முடைய பொருளாதாரத்தில் வந்து 40% பாகிஸ்தானுக்கு பயன்படுத்தி இந்தியாவுக்கு பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய சாதனங்கள் செலவாகி விடுங்க. இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலான ஒரு நாடு